எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம். எபேசியர் 4 1 2 3 வசனங்களை நான் வாசிப்போம். மைக்கில் வாசிங்க. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். பவுல் கர்த்தர் நிமித்தமாக கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், பவுல் ஆண்டவர் நிமித்தமாக கட்டுண்டவராய் அவர் சிறையில் இருக்கிறார். சிறையிலிருந்து அவர் எபேசு சபைக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து அப்படின்னு சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அவர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும்போது கூட அவர் என்னத்தை ஞாபகப்படுத்துவார்னா, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு, தேவன் நம்மை அழைத்த அழைப்பு, தேவன் நம்மளை தெரிந்து கொண்ட விதம், இப்படிப்பட்டவர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். 1 கொரிந்தியரில் நாம் 1 அதை எடுக்க வேண்டாம், 1:27 பார்த்தீங்கன்னா, அருமையான சகோதரர்களே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள், அநேகர் உங்களில் ஞானிகள் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்வார். அதே போல் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து, ஆம், நமக்கு ஒரு பெரிய அழைப்பு தேவன் கொடுத்துருக்கிறார். அதை எங்கே இருந்து அழைத்தாருன்னா, உலகத்திலிருந்து, துன்மார்க்கமான உலையிலிருந்து, பாவ வாழ்க்கையிலிருந்து, உலகத்திலிருந்து தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு கனமான வாழ்க்கை வாழும்படி, ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழும்படி, மேன்மையான இடத்துல தேவனோடு நாம் சஞ்சரிக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பாத்திரவான்களாக நடங்க. நமக்கு பார்த்து அவர் புத்தி சொல்கிறார். நான் சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடங்க. அது எவ்வளோ பெரிய பொறுப்பு பாருங்கள். ஒரு மகா பெரிய செல்வந்தன், பெரிய ஐஸ்வர்யவான் ஒரு பிச்சைக்காரனை பார்த்து, நீ என்னிடத்தில் வா, என் வீட்டில் வந்து இரு, என்னுடைய வீட்டில் உனக்கு சொத்து தரேன், அல்லது நீ என்னோடு இருன்னு சொல்லி அழைப்பது போல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யணும்னா, அவன் பாத்திரமாக நடக்கணும். அந்த உன்னதமான, அந்த கனமான, அந்த உன்னதமும் நிறைந்த அந்த எஜமானுக்கு இவன் பாத்திரமாய் நடக்கும்படி அழைக்கப்பட்டவன். அது மாதிரி தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கு சொல்கிறார், நீங்கள் பாத்திரவானாக நடந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாசிக்கிறோம், நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையும். நாம் பாத்திரமாக நடப்பதற்கு என்ன நமக்கு தேவைப்படுதுன்னா, மனத்தாழ்மை, அதோடு சேர்ந்து சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவருக்கொருவர் தாங்கி. நம் தேவனுடைய அழைப்புக்கு நாம் சரியாக நடக்கணும் அப்படின்னா, நமக்கு வேண்டியது குண அதிசயம் என்னென்னா, குண லட்சணம் என்னென்னா, மனத்தாழ்மை, சாந்தம். இதுதான் நமக்கு தேவைப்படுது. நீங்கள் அதை உடையவர்களாக இருந்து அன்பிலே குறைபாடு உண்டானா ஒருவருக்கொருவர் தாங்கி. அதில் சொல்கிறார், சமாதானத்தின் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. சமாதான கட்டு, சமாதான கட்டிலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு நீங்கள் எப்போதும் ஜாக்கிரதையாக இருங்க. அப்படி ஜாக்கிரதை இல்லைன்னா சமாதான குலைச்சல் உண்டாயிரும், ஐக்கிய குலைச்சல் உண்டாயிரும், அன்பு இருக்காது, மனத்தாழ்மை இருக்காது, சாந்தம் இருக்காது, பொறுமை இருக்காது. இது எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, முக்கியமானது, நீங்கள் அழைப்பையே இழந்துருவீங்க. அந்த உன்னதமான அழைப்பையே நீங்கள் இழந்துருவீங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி நமக்கு புத்தி சொல்லுகிறார். ஆம், நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் தாழ்மையுள்ள இருதயத்தோடு நாம் அதை நோக்குவோம் என்றால் நம்ம எப்போதும் பத்திரமாக இருப்போம், நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்போம், எப்போதும் மனம் நொறுங்கி போயிருப்போம். எந்த சூழ்நிலையிலும்
நம்மளை தேவனுக்கு முன்பாக நிறுத்தி நிதானித்து நம்மளை சோதித்து பார்ப்போம். ஆண்டவர் அப்படி தான் நம்மளை ஒவ்வொருத்தரையும் அழைத்திருக்கிறார். நான் இதை குறித்து கடந்த நாளில் நான் தியானிக்கும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்ததையும் நான் உணர்த்தப்பட்டதையும் நான் என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுத்ததையும் நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். அதில் 1லேருந்து நான் வாசிப்போம். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். போதும், இங்கே வாசிக்கிறோம். பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா, தேவனுடைய ராஜ்யம் அல்லது தேவனுடைய சபை, தேவனுடைய தோட்டம் எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷனுக்கு ஒப்பிடப்படுறார். ஒரு மனுஷனுக்கு ஒப்பிட்டு அதை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகி ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையில் புறப்பட்டான். திராட்சை தோட்டம் என்பதுனா பிதா வந்து திராட்சை தோட்டக்காரர். கிறிஸ்து யாருன்னா அதற்கு என்னவா இருக்காருன்னா அதற்கு கங்காணியாக இருக்கிறார். இப்படி தான் இந்த சம்பவத்தை எடுத்துக்கணும். என் பிதா தோட்டக்காரர், நான் திராட்சை செடி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அது மாதிரி இங்கே என்ன குறிப்பிடுறாருன்னா, அவருடைய தோட்டத்துக்கு, அவருடைய பண்ணைக்கு, அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு, திராட்சை தோட்டம் சபை, அந்த இடத்துக்கு நம்மை அழைக்க அவர் புறப்பட்டு வர்றார். புறப்பட்டு வரும்போது ஃபஸ்ட்டு 3ஆம் வேளையிலிருந்து தொடங்குறார். காலையில் 9 மணிக்கு 3வது வசனம். 2வது வசனத்தில் வேலையாட்களுடன் நாளொன்றுக்கு ஒரு பணம் பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான். நாள் ஒன்றுக்கு, ஒரு நாளைக்கு வேலை செஞ்சீங்கன்னா இப்போ எவ்வளோ சம்பளம் நடக்குதோ அது மாதிரி அன்ன நாளில் ஒரு பணம் பேசுகிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு பணம் பேசுகிறார். நீ வேலை செய்ய, உனக்கு ஒரு பணத்தை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் 9 மணிக்கு 3வது வசனம், 3ஆம் மணி வேளையிலே அவன் புறப்பட்டு போய் கடத்தெருவிலே சும்மா நின்ற சிலரை கண்டு. என்ன செய்கிறார்னா, சும்மா சில பேர் வேலை இல்லாத நிற்கிறாங்க, அவங்கள கண்டு கூப்பிடுறார், தன்னுடைய தோட்டத்துக்கு கூப்பிடுறார். நம்ம எபேசியரில் வாசித்தோமே 4:1 அழைப்பு, அந்த அழைப்பு எல்லாருக்கும் வருது. சும்மா நின்ற எல்லாருக்கும் அழைப்பு வருது. நீங்கள் இன்னைக்கு என் தோட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறது போல அழைப்பு கொடுக்கிறார். இப்படி தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைத்தார். அவன் என்ன செய்கிறான்னா, அவன் சம்மதப்பட்டு அவன் வேலைக்கு வரான். இப்படி அவன் வேலைக்கு வரான். சிலரை கண்டு, நீங்கள் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயப்படி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார். அவர்கள் போனார்கள். இப்படி போகிறாங்க. மறுபடியும் 5ல் 3 மணி நேரம் ஆயிடுது. ஃபஸ்ட்டு 3ஆம் மணி வேலை, அடுத்தது 6ஆம் மணி வேலை. 3 மணி நேரம் லேட்டு. 3 மணி நேரம் லேட்டுக்கு அப்புறம் மறுபடியும் போய் தேடுறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, 6ஆம் மணி 9ஆம் மணி வேலையில் அவர்கள் போய் ஒவ்வொரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் 6ஆம் மணி 9ஆம் மணி இப்படி 3 மணி நேரம் லேட் ஆகிடுது. அப்பவும் ஆட்களை கூப்பிட்றார். அப்பவும் ஒரு கூலி பேசி கூப்பிட்றார். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு தேவனுடைய வித்தியாசமான அழைப்பு. சில பேர் முன்னாடியே வந்திருப்பாங்க, சில பேர் இடையில வந்திருப்பாங்க, சில பேர் இன்னைக்கு தான் வந்திருப்பாங்க, சில பேர் இந்த வருஷம்தான் சபைக்கு வந்திருப்பாங்க. அவருடைய தோட்டமாகிய அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு இந்த வருஷம்தான் வந்திருப்பாங்க. இப்படி
6ஆம் மணி, 9ஆம் மணி, 3ஆம் மணி இப்படியெல்லாம் கூப்பிடுறாங்க. இதில் 6வது வசனத்தில் 11ஆம் மணி வேளையிலே சாயங்காலம் ஆயிட்டு 11ஆம் மணி வேளையிலே எவ்வளவு போயிட்டு பாருங்க. அந்த 11ஆம் மணி வேளையிலே அவன் போய் சும்மா நின்ற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அவர் கேட்குறார், நீங்கள் பகல் முழுதும் இங்கே சும்மா நிற்கிறீங்களே என்னன்னு கேட்குறார். அதற்கு அவங்க சொல்கிறாங்க, அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவருமே எங்களுக்கு வேலையை கொடுக்கவில்லை, ஒரு வேலையும் எங்களுக்கு அகப்படவில்லை, ஒரு கண்ணும் எங்கள் மீது இரக்கமா இல்லை, ஒருத்தரும் எங்களுக்கு வேலை கொடுக்கல அப்படிங்கிறாங்க. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. இந்த உலகத்தில் ஒரு கண்ணாவது ஒருத்தராவது நம் மீது இரக்கம் உண்டா? அங்கே சும்மா நின்ற 11ஆம் மணி வேலை ஆயிட்டு சாயங்காலம் 5 மணி, ஏன் நீங்கள் சும்மா நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு கண்ணும் அல்லது ஒருத்தரும் எங்களுக்கு வேலை கூப்பிடல, ஆகையால் நாங்கள் சும்மா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்படி தான் தேவனுடைய அழைப்பு என்னன்னா, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், ஒரு கண்ணும் உனக்கு இறங்காத போது. எசேக்கியேல் 16 நான் வாசிக்கிறோம். 16 எசேக்கியேல் 16 எடுங்க. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 16:6. நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை வயலின் பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். அதுலயே 5 உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். இப்படி என்ன சொல்றாருன்னா, ஒரு கண்ணும் உன் மீது இரக்கமா இல்லை. உன்னை வேலைக்கு அழைக்கவோ உன்னை கூப்பிடவோ உன்னை வைத்து கொள்ளவோ ஒரு கண்ணும் உன் மீது இரக்கமா இல்லாத போது, நீ சும்மா நின்ற போது, உன் வாழ்நாள் முழுதும் உலகத்தில் கழித்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உன் அருகே நான் கடந்து போனேன். அப்போது நான் உன் அருகே கடந்து போனேன், உன்னை பார்த்து நான் பிழைத்திருன்னு என் பண்ணைக்கு நான் உன்னை வேலைக்கு அழைத்தேன், என்னுடைய தோட்டத்துக்கு வேலைக்கு அழைத்தேன். இப்படி தான் அந்த மனுஷனை என்ன செய்கிறார்னா 11ஆம் வேளையிலே வேலைக்கு அழைக்கிறார். இதை எனக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஆண்டவரே, இப்படி தான் ஒரு கண்ணும் என் மீது இரக்கமாக இல்லாத போது ஆண்டவரே என்னை அழைத்தீங்க, எனக்குன்னு ஒரு பண்ணையை கொடுத்தீங்க அப்படின்னா, உம்முடைய பண்ணையில் நானும் ஒரு வேலையாளனா ஒரு கூலிக்காரனா ஆண்டவரே இருக்கும்படி என்னை அழைத்தீங்க. அப்படிப்பட்ட அழைப்பு ஆண்டவரே. அவன் 11ஆம் மணி வேலையில் அவன் வேலைக்கு வர்றான். அவன் போய் தோட்டத்தில் போய் வேலை செய்கிறான். இப்படி வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது சாயங்காலம் ஆயிற்று. 8வது வசனத்தில், சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, காரியக்காரன் நம்ம எல்லாரும் ஒரு காரியக்காரருக்கு கீழே நாம் வேலை செய்கிறோம். பிதா தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து காரியக்காரர், நம்மளை விசாரிக்கிறவர், நம்மளை சரி செய்கிறவர். நாம் அவரிடத்தில் இருக்கிறோம், அவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் தான் நமக்கு இந்த தோட்டத்தை மூவ் பண்ணிவிட்டார், அழைத்து வந்தார், நமக்கு தோட்டத்தில் வைத்திருக்கிறார். காரியக்காரரை நோக்கி நம்முடைய காரியத்தை நன்றாய் விசாரிக்கக்கூடிய ஒருத்தர் உண்டு, அவர்தான் இயேசு கிறிஸ்து. என்ன சொல்கிறாருன்னா, சாயங்காலத்தில் எஜமான் தன் தோட்டக்காரரை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து
பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார். அப்படின்னா பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் கூலி கொடுங்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்னா 11ஆம் மணி வேலைக்கு வந்தார் பாருங்க. இன்னைக்கு சபைக்கு, இந்த வருஷம் சபைக்கு, அல்லது இப்போதான் இன்னைக்கு தான் புதுசாக வந்தவங்களை தொடங்கி காரியத்தை செய்கிறார். நம்ம நினச்சிட்டு இருப்போம் தேவனுடைய காரியம் வித்தியாசமாக நடக்குது. என்னன்னா பிந்தி வந்தவர்கள் தொடங்கி கூலி கொடு என்றார். அப்பொழுது முதல்ல யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா, சும்மா நின்றாரே, ஒரு கண்ணும் இரக்கமில்லாத ஒரு மனுஷன் தானே, அந்த 11ஆம் மணி வேலைக்கு வந்தானே, அவரை முதல்ல கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன செய்கிறாருன்னா, அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினான். இவன் வாங்கும்போது எப்படி இருந்திருப்பான்? யாரோடையும் தன்னை கம்பேர் பண்ணியிருக்கவே மாட்டான், யாரோடையும் தன்னை ஒப்பிட்டவே பார்த்துருக்க மாட்டான். ஏன்னா இவன் வந்தது எத்தனை மணிக்கு? இவன் வந்தது கடைசி அந்த செகண்டில், அந்த 1 மணி நேரத்தில் உள்ள வேலைக்கு வந்திருக்கான், அந்த பண்ணைக்கு வந்திருக்கான். அவனுடைய ஆவியில் ரொம்ப தாழ்மையாக இருந்திருப்பான், ரொம்ப பணிந்த இருதயத்தோடு இருந்திருப்பான், யாரோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்துருக்கவே மாட்டான். அவன் எப்படி இருந்திருப்பானா, நான் இந்த அழைப்புக்கே நான் பாத்திரவான் அல்ல, நான் கூலி பெறுவதற்கே நான் பாத்திரவான் அல்ல, எந்த மேன்மையும் இருந்திருக்காது. நான் செஞ்சதோ கொஞ்சம் வேலை, நான் அந்த பண்ணைக்கு வந்ததோ இந்த தோட்டத்துக்கு வந்ததோ கொஞ்ச நேரம்தான் அப்படிங்கிற இருதயத்தோடு, அவன் நன்றியுள்ள இருதயத்தோடு மிகுந்த தாழ்மையோடு அந்த அந்த தோட்டக்காரனிடத்தில், அந்த எஜமான இடத்துல அவன் போய் தன் கூலியை வாங்கியிருப்பான். பணிந்து இருதயம் இருந்திருக்கும். அவன் கணக்கெல்லாம் இல்லை, இது எனக்கு தகுதியில்லாத பணம், நான் வேலை செய்ததோ கொஞ்சம், எனக்கு கிடைக்கிறதோ மிகுந்த செல்வம், சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் அப்படி வாங்கியிருப்பான். இன்றைக்கும் நம்முடைய ஆவியில், நம்முடைய இருதயத்தில், ஆண்டவரே இந்த தோட்டத்தில் வேலை செய்வதற்குனா பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய ஈவு ஆண்டவரே, எல்லாமே உம்முடைய இறக்க ஆண்டவரே, நான் செஞ்சது கொஞ்சம்தான் ஆண்டவரே, நான் வாழ்ந்த வாழ்க்கை கொஞ்சம்தான் ஆண்டவரே, நீரோ எனக்கு ஏராளமான இறக்கம் செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே, ஏராளமான தயவு செஞ்சுருக்கீங்க ஆண்டவரே. நான் 11ஆம் மணி வேலைக்கு தான் உங்கள் தோட்டத்துக்கு நான் வந்த ஆண்டவரே, என்ன முன்னாடி கூப்பிட்டீங்களே, என்ன ஒருவனாக வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லி அவனுடைய இருதயத்தில் பணிந்த ஆவி, அந்த சாந்தமுள்ள ஆவி, தாழ்மையுள்ள இருதயம் அவனுக்கு இருந்திருக்கும். அவன் அந்த கூலியை பெற்று அவன் சந்தோஷத்தோடு இருக்கிறான். ஆனால் அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், நம்முடைய இருதயத்தில் எத்தனை வருடங்கள் கரண்டு போனாலும், நம்ம என்ன பணி செய்திருந்தாலும், நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய ஆவி இந்த ஆவி தான். ஆண்டவரே, நான் நிற்பது, நான் நிலைப்பது எல்லாமே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினால் நான் நிலை நிற்கிறேன் ஆண்டவரே, நான் கூலி பெறுவதற்கு பாத்திரவான் அல்ல ஆண்டவரே, என் நெஞ்ச ஒரு காலமும் நான் நிமித்த மாட்டேன் ஆண்டவரே, என்னை நியாயப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவரே நான் தகுதியில்லாத மனுஷன் ஆண்டவரே என்று சொல்லி அந்த ஆவியில் அவன் இருந்தான். அப்படிப்பட்ட ஆவி நமக்கும் வேணும், நம்முடைய இருதயத்தில் அப்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நான் வாசிக்கிறோம், முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள், அவர்களும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். முந்தி இவங்க எப்போ அமர்த்தப்பட்டவங்கன்னா, அந்த 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் 3ஆம் மணி வேலையில் வந்தவங்க, அவங்களுக்கு என்ன பேசியிருக்காருன்னா, ஒரு கூலி பேசியிருக்கிறார். ஆனால் இவங்களுடைய இருதயத்தில் என்ன எண்ணம் தோணுதுன்னா, நம்ம காலை தொடங்கி 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கோம், நமக்கு பெருசாக ஒன்று கிடைக்க போகுது. முந்தி அமர்த்தப்பட்டவங்க, நான் முந்தி வந்தவன், நான் வந்து ஆதியிலிருந்து இருந்தவன், அல்லது அதை செஞ்சவன், இது செஞ்சவன், அப்படி பண்ணேன் இப்படின்னு பண்ணேன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் தன்னை குறிச்சே யோசனை, அந்த பண்ணையில் அப்படியே யோசனையாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா,
கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்கள் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். வாங்கி கொண்டு வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகி இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலில் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு இவர்களுக்கு சமமாக்கினீரோ என்று முறுமுறுத்தார்கள். இந்த பண்ணையில் எப்படி அவங்க வேலை செய்திருக்காங்கன்னா, முறுமுறுப்பு ஆவியோடு, மற்றவங்கள விரல் நீட்டி, மற்றவங்கள பார்த்து, மற்றவங்களோட நம்ம யாருன்னா, நான் கொஞ்சம் உயர்ந்தவன், நான் கொஞ்சம் வித்தியாசமான ஆண், நான் கொஞ்சம் உயர்ந்தவன், நான் ஆரம்பத்திலேருந்து இருக்கிறேன், நான் 3ஆம் மணி வேலைக்கே நான் வேலைக்கு வந்துட்டேன், அல்லது 6ஆம் மணிக்கே நான் வந்துட்டேன், 9ஆம் மணிக்கே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை குறித்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணினவர்கள். ஆனால் ஆண்டவரோ அவருடைய அழைப்பு எல்லாருக்கும் ஒரே விதம்தான். ஒரு கூலி பேசி, ஒரு பணத்துக்கு பேசி அழைத்திருக்கிறார். அதை மறந்துட்டாங்க. பாத்திரவான்களாய் நடப்பதற்கு மறந்துட்டாங்க. ஆனால் என்ன செய்யறேன்னா, ஆண்டவரிடத்தில் வந்து முறுமுறுக்கிறாங்க, மற்றவங்களோடு ஒப்பிடுறாங்க, முறுமுறுக்கிறாங்க. இப்படி அவர்கள் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை, நீ என்னிடத்தில் ஒரு பணத்தை சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்ததைப் போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடைய இஷ்டம். நான் உனக்கு கொடுப்பதைப் போல என்னுடைய பணத்தை எடுத்து மற்றவனுக்கு கொடுப்பது என்னுடைய இஷ்டம். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதோ மற்றவர்களை நான் வழி நடத்துவதோ என்னுடைய இஷ்டம். உனக்கு என்ன? நான் உனக்கு என்ன கூலி பேசினேன்? ஒரு பணம்னு பேசினேன், அதை நான் கொடுத்துட்டேன். நீ இனிமே அப்படின்னு சொல்கிறார். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய அதிகாரம் இல்லையா? நான் தயாளனாக இருக்கிறபடியால் நீ வன்கண்ணனாக இருக்கலாமா? அவனுடைய இருதயத்தில் வன்கண்ணம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில், நாம் தேவனுடைய சபையில் நாம் வன்கண்ணனோடு மற்றவர்களோடு ஒப்பிட்டு அல்லது நம்முடைய அழைப்பை நாம் மறந்து அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நீ தயாளனாக இருக்கீங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆவி எனக்கும் தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு கூலி பேசியிருக்கீங்க, நீங்கள் வரும் நாளில் அதை நீங்கள் கொடுப்பீங்க. நான் மற்றவர்களை யாரையும் நான் பார்க்க வேணாம் ஆண்டவரே. என் இருதயம் செம்மையாகட்டாப்பா ஆண்டவரே. நான் கழுவுப்படணும் ஆண்டவரே, நான் சுத்திகரிக்கப்படணும் ஆண்டவரே. அந்த நல்ல ஆவியை நான் பெறணும். அந்த 11ஆம் மணி வேளையில் வந்தவன் பணிந்த ஆவியா, தாழ்மையுள்ளவனா அவன் இருந்தான். ஆனால் மற்றவர்களோ அப்படி ஆண்டவரிடத்தில் வந்து அவங்க வாக்குவாதம் பண்ணாங்க. இப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார், இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அதுக்கு பாத்திரவான்களாய் நடந்தது சிலர் மட்டுமே. சிலர் மட்டுமே. ஆகையால் ஆண்டவரே, அந்த சிலரில் ஒருவனாய் நான் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த சிலரில் ஒருவனாய் இருக்க உதவி செய்யுங்க. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர். ஆமாம் ஆண்டவரே, நான் தயாளனாய் நீங்கள் இருக்கும்போது நான் வன்கண்ணனாக இருக்க வேண்டாம். ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் எப்போதும் தயாளனாக இருக்கீங்க, இரக்கமுள்ளவங்களாக இருக்கீங்க. பவுல் சொல்லும்போது 1 ரோமரில் நாம் இப்படி வாசிக்கிறோம். தயாளனா அப்படிங்கிறதுக்கு ரோமர் 10ஆம் அதிகாரம் ரோமர் 10, 11, 12 நான் வாசிக்கிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னா, அவன் 11ஆம் மணி வேலைக்கு வந்தானோ, அல்லது 3ஆம் மணி வேலைக்கு வந்தானோ, அல்லது 9ஆம் மணிக்கு வந்தானோ, 6ஆம் மணி வந்தானோ, எப்படியோ அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுது. அவருடைய பண்ணையில் அவன் வெட்கப்படுவதில்லை. அவனுக்கான கூலியை தேவன் வச்சிருக்கிறார். அவருக்கான காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார்.
ஆனால் அவன் பாத்திரவனாய் நடந்து அவன் தன்னை தாழ்த்தி தன் நிலைமையை ஒத்துக்கொண்டு அவனிடத்தில் வரும்போது அவனுக்கு உதவி செய்கிறார். அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எந்த நேரத்தில் வந்திருந்தாலும் அவன் விசுவாசிக்கிறவன் எவனோ, இதுக்கு சரியான பொருள் என்னன்னா, விசுவாசித்து கொண்டு, விசுவாசிக்கிறவன்னா ஒரு நாள் அல்ல, விசுவாசித்து கொண்டே இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவன் யூதன் என்றும் 3 மணிக்கு வந்தவனோ 6 மணிக்கு வந்தவனோ அல்லது 9ஆம் மணிக்கு வந்தவனோ அல்லது அந்த கடைசி நிமிடத்தில் 11ஆம் மணிக்கு வந்தவனோ, யூதன் என்று கிரேக்கன் என்று வித்தியாசம் இல்லை. தேவனுடைய வித்தியாசமே இல்லை. மனம் திரும்புவதுதான் காரியம். தேவனிடத்தில் தன்னை கழுவிக்கொள்வதுதான் காரணம். வித்தியாசமே இல்லை. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். ஐஸ்வர்ய சம்மனராயிருக்கிறார். அவர் தயாளராக இருக்கிறார். தயாளராக இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம். ஆமாண்டவரே, நீர் தயாளராக இருக்கிறீங்கப்பா. நானும் அப்படிப்பட்ட ஆவியை நான் பெற்றுக்கொள்ளட்டும். தாழ்மை இருக்கட்டும் ஆண்டவரே. என்னோட இறுதியை நொறுங்குட்ட ஆண்டவரே. பணிந்த ஆவியை நான் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. பிரியமானவர்களே, அந்த 11ஆம் மணி வேளையில் வந்தவனுக்கு தாழ்மையுள்ள இறுதி இருந்தது. தன்னை நிதானித்து பார்த்தான். இப்படிப்பட்ட ஆவியை நாமளும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சூழ்நிலையில், நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் நம்மளை நிதானித்து பார்ப்போம். அவர் ஐஸ்வர்ய சம்மன்னர். அவரிடத்தில் வித்தியாசமே இல்லை. யூதன் என்று கிரேக்கன் என்றும், சிவப்பாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்க, படித்தவங்க, படிக்காதவங்க, அவங்க இவங்கன்னு அவரிடத்தில் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. அவர் ஐஸ்வர்ய சம்மனராகவே இருக்கிறார். அவரை தேடுகிற, அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவன் கெட்டு போவதே இல்லை. ஆகையால் அந்த பண்ணையத்தில், அந்த தோட்டத்தில், அந்த திராட்சை தோட்டத்தில் நம்ம எல்லாருக்கும் வேலை வழங்கும்படி நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறார். ஆகையால் நாம் மிகுந்த ஜாக்கிரதையாய், மிகுந்த எச்சரிக்கையாய், மனத்தாழ்மையை நாம் நாடுவோம். நமக்கு எந்தவித பெருமையும் வர வேண்டாம். சில நேரத்தில் பெருமை நமக்குள்ளே வந்துடுது. நம்ம கதறணும், அழுகணும். ஆண்டவரே, என் முகத்தை நான் புழுதியில் வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பெருமை வருது ஆண்டவரே. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற பெருமை யாருக்கும் தெரியாத ஆண்டவரே. பெருமை பார்த்து நான் கதறேன் ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய ஈவு ஆண்டவரே. எல்லாமே உம்முடைய பிச்சை ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறப்பா. நான் தாழ்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே. தாழ்மையின் ரூபம் எடுத்தவரே, மனுஷ சாயலானவரே, என்னை போல மாறினவரே, உம்மிடத்தில் அந்த பெருமையின் சுபாவமே இல்லை ஆண்டவரே. அந்த திவ்ய சுபாவத்துக்கு என்னை அழைச்சிருக்கீங்க ஆண்டவரே. நீர் அழைத்திருப்பதோ திவ்ய சுபாவம் ஆண்டவரே. ஆனால் என்னிடத்தில் இருப்பதோ பெருமையும் உதாசீனமும் கீழ்ப்படியாமையும் போட்டியும் பொறாமையும் ஆண்டவரே இருக்கு ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க. நிர்பந்தத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. இப்படி நாம் ஆண்டவரிடத்தில் வந்துடுவோம். அவர் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமீன். தேவன் பேசிய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். கேட்டது போல எபேசியர் 4ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிறோம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. இங்கே பவுல் அவருடைய பாரம், அவர் சொல்லுகிற புத்திமதி, அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. தேவன் நம்மை அழைப்பதே பெருசு. ஆனால் நாம் அழைக்கப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து கேட்டோம். அழைக்கப்பட்டவர்களோ
பாத்திரவான்களாய் இருக்கவில்லை. அதனால் வேலிகளிலும் சந்துகளிலும் கிடந்த நம்மை தான் தேவன் அழைத்திருக்கிறார். அப்படி அழைக்கப்பட்ட நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு நான் வாழ வேண்டியது இருக்குது? வேலிகளிலும் சந்துகளிலும் கிடந்த நம்மை தேவன் அவருடைய விருந்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார், பாத்திரவான்களாய் நடந்து. அப்படிப்பட்ட ஆவியுடையவர்களாக இருப்போமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? மிகுந்த மனத்தாழ்மையும். அது சாதாரண மனத்தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லை. அது எப்படிப்பட்ட மனத்தாழ்மை? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமானாய் நான் நடக்கணும்னு சொன்னால் என்னுடைய அழைப்பு எப்படி இருக்கணும்? இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இருக்கா? அவருடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனாய் வருவதற்கு, அவருடைய விருந்துக்கு நான் தகுதி உள்ளவனா? தகுதி இல்லை ஆண்டவரே. என்னுடைய முகத்தை நான் எப்பொழுதும் பொழுதில்தான் வைத்து கொள்ள வேண்டும். பாத்திரவான் அல்ல ஆண்டவரே. நான் ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், நான் கெட்டுப்போனவன் ஆண்டவரே. ஆனால் ஒரு நன்மையும் வாசமில்லாத ஒரு மனுஷன். ஆண்டவர் சொன்னது போல, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை குட்டி நான். அது பொழுதனைக்கும் கட்டி தான் கிடக்கும். இதால் எந்த பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட மனது நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம்? மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எப்படி இருப்போம்? என்னதான் நம்மளை எரிச்சல் ஊற்ற சம்பவமாக இருந்தாலும், கோபப்படுத்தினாலும், நம்மை தூஷித்தாலும், நம்மை அவமானப்படுத்தினாலும் நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? ரொம்ப பொறுமையாக மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. சில சூழ்நிலைகளில் சில பேரை பார்ப்பேன், சின்ன காரியத்தை கூட அவங்களால சகிக்க முடியாது. சின்ன காரியத்தை கூட சகிக்க முடியாது, அப்படியே எரிஞ்சு விழுவாங்க. சும்மா வாயால் சும்மா லேசாக பேசுகிறதுக்கு கூட அவ்வளவு அக்கினி பொறி போல் அவருடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் இருக்கும். பொசுங்கி போயிடுவோம் கிட்டக்க போனோம்னா. அப்படிப்பட்ட ஸ்பிரிட் நம்முடைய ஆவி, உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு இருக்குது. சில பேரை கண்ணை பார்த்தாவே போதும், அப்படிப்பட்ட ஸ்பிரிட். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? இந்த காலகட்டங்களில், கடந்த நாட்களில் ஒரு செய்தி வாசித்தேன். அதாவது நம்முடைய சிச்சுவேஷன் சரியில்லை. அதாவது அந்த சரியில்லாத ஒரு சூழ்நிலையை சரியில்லாத மனநிலையோடு நாம் சந்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இன்று அவருடைய சத்தத்தில் எழுதியிருந்தாங்க. நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைலாம் பார்த்திங்கன்னா தாறுமாறாக தான் இருக்கும். நானும் ஒரு அன்பற்ற மனநிலையோடு அதை சந்திப்பேனே. ஆனால் என்ன நடக்கும்? அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்காது, கிருபை இருக்காது. நாமளும் காயப்படுவோம், அவர்களும் காயப்பட்டு போவார்கள். அதனால் அந்த நாட்களில் நமக்கு தேவையாக இருப்பதெல்லாம் நாம், ஆண்டவரே எனக்கு மிகுந்த மனத்தாழ்மையை தாங்க ஆண்டவரே. இந்த பவுல் சொன்னது போல், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் இருக்கும்படி நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. தேவனுடைய அன்பு என்னிடத்தில் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கணும்.
அன்புனால வரலன்னு சொன்னால் நான் வாய மூடிக்கிட்டு இருக்கிறது பேசாமல் இருக்கிறது நல்லது. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு சின்ன ஏற்கனவே பார்த்தோம்னா சில பேர் இதில் வீட்லேயும் சரிதான், ஏற்கனவே அப்படியே எண்ணெய் சட்டியை அடுப்பில் போட்டால் எப்படி இருக்கும்னு சொன்னால் அப்படியே பொரியறது மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சோண்டு கடுகை போட்டால் போதும், பொரிஞ்சிடும். அதை போல் ஒரு வார்த்தையை விட்டால் போதும், அங்கே இருக்கிற சமாதானம், பிரச்சனை, பீஸ்ஃபுல் எல்லாமே போச்சு. நல்ல பிரியமானவர்களே, இது கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலத்தில் அந்நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து போகும்னு இருக்குது. அநேகருடைய அன்பு, ஒருத்தர் 2 பேருடைய அன்பு இல்லை, தணிந்து போன நாட்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாட்களில் மிகப்பெரிய தேவையாக இருக்குமானால் அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அதில் தேவனுடைய அன்பு என்னுடைய இதயத்தில் ஊற்றப்பட வேண்டியது இருக்குது. என்னுடைய ஊற்றப்படாத பட்சத்தில் எந்த மனுஷனிடத்திலும் நான் பேச முடியாது, எந்த சூழ்நிலையையும் நான் ஸ்பேஸ் பண்ணவே முடியாது. அதனால் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, ஒரு அபிஷேகம் நமக்கு தேவையாக இருக்கிறது, ஒரு கதறுதல் நமக்கு தேவையாக இருக்குது. அதனால் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நான் ஒரு காரியத்தை குறித்து கடந்த நாட்களில் சிந்தித்து கொண்டிருந்தேன். யாக்கோபு எழுதின நிருபம் யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். பக்கம் 12வது பக்கம் 312, 12வது வசனம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனை எதுக்கு வருது? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்கள்னு பார்த்தோம்னா வேதத்தில் எக்கச்சக்கமான பாக்கியவான்கள் இருக்குது. இங்கே ஒரு பாக்கியவான்கள் இருக்குது. என்னென்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரை, மோசம் போகாதிருங்கள். சகிக்கிற ஒரு தன்மை ஆண்டவரிடத்தில் பார்த்தோம்னு சொன்னால், அவரிடத்தில் சில காரியங்களை அவர் சொல்லுவார். அவர் கவனித்து பாருங்கள்னு சொல்லுவார். கவனித்து பார்க்கணும். எதெல்லாம் கவனித்து பார்க்கணும்? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள்னு காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள்னு சொல்வார். அவைகள்லாம் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு அதன் மூலமாய் ஒரு பாடத்தை புகட்ட விரும்புகிறார். கவலைப்படக்கூடாது. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். யோசிச்சு பாருங்கள், யாரையாவது கவனித்து பார்த்ததுண்டா? ஒரு குருவியையோ இல்லை ஏதோ ஒரு பட்சியை குறித்து நமக்கு அக்கறை உண்டா? அது காலையில் எங்கே போகுது, எங்கே வருது, அதுக்கு எப்படி இறை கிடைக்கிது? யாரும் பார்க்குறதே இல்லை. ஆனால் அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அதையும் அவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை அப்படின்னு இருக்குது. அதெல்லாம் அதுக்கு சாலமோன் முதலான சர்வ மகிமையிலும் ஒன்றை போகிலும் அவன் உடுத்திருந்ததில்லைன்னு இருக்குது. அவங்களையும் தேவன் உடுத்துகிறார். அதனால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். அது ஒன்று சொல்கிறாங்க. இன்னொரு காரியம் சொல்லுவாருங்க ஆண்டவர், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், கவனித்து கொள்ளுங்கள், இன்னொன்று கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் என்னத்தை கற்றுக்கொள்வது? அந்த மத்தேயு 11:28 நாம் கேட்டது போல் அந்த வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, இதெல்லாம் எத்தனையோ முறை நாம் சபையில் கேட்டிருக்கோம், வாசிச்சிருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கும் எனக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11:28
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். ஏன் நம்முடைய சுமை பாரமாக இருக்குது, என்னுடைய நுகம் கடினமாக இருக்குன்னா, அவ்விடத்தில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. அவ்விடத்தில் இருக்கிற அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையையும் நான் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே இன்னைக்கு வேண்டிய சாந்த குணத்தை தாங்க. சாந்த குணம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் என்ன? கோபம்தான் இருக்கும், எரிச்சல், முறுமுறுப்பு, குறை சொல்கிறது, டென்ஷன். கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறது மாதிரி, எல்கேஜி யூகேஜி படிக்கிற பாடம் மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் நித்தமும் அவருடைய வாசற்படியில் காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு அவர் எப்படி தாழ்மையாக இருந்தார் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. இன்னொரு காரியம் சொல்லுவார், நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதத்தில் இருக்குது. நினைத்து கொள்ளுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். பார்த்தா விபரீதங்களை சகித்த, சிலுவையில் விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். அவருக்கு நடந்த விபரீதம், அவருக்கு நடந்த அவமானம், அவருடைய முகத்தில் காரி துப்பப்பட்டது, அவர் தம்முடைய முகத்தை கற்பாரையாக்கி வாழ்ந்த வாழ்க்கை நம்மிடத்தில் ஏதாவது உண்டா? சிலுவையிலே அவர் சகித்தார். பிரியமானவர்களே, வரப்போன்ற நாட்களில் நாம் சகிக்க வேண்டியது இருக்குது. உலகத்தில் எதிர்பார்க்க முடியாது. யோபு பார்த்தோம்னா நாம் கேட்டிருப்போம் எத்தனையோ முறை. ஆதியாகமம் மோசையினால் எழுதப்பட்டாலும் ஒரு தேவபக்தியுள்ள ஒரு மனுஷனை, கடவுளுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் தேவனே எழுதின முதல் புஸ்தகம் யோபுனுடைய புஸ்தகம் என்று நாம் கேட்டிருக்கிறோம். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு ஒருவனுமான மனுஷன் யோபுவை போல ஒருவனும் இல்லைன்னு இருக்குது. அது மட்டுமல்ல, யோபுனுடைய வாழ்க்கையில் அவன் பொறுமை, எவ்வளோ சம்பவங்கள் நடந்தது அவனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அவன் மனம் பதறி தன்னுடைய வாழ்க்கையில் எதையுமே சொல்லவே இல்லை. தேவன் கையிலிருந்து நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி அவன் தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யலை. அவன் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவன் மனரமியமாய் இருந்தான். பெரியமார்களே, அதனால் வரப்போன்ற நாட்களில் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை, அப்படிப்பட்ட பொறுமை, அப்படிப்பட்ட சாந்தம், அப்படிப்பட்ட தாழ்மை என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே. நான் பார்த்துருக்கிறேன், சில சூழ்நிலைகளில் மாம்சம் எழும்பிடுது. அப்பொழுதெல்லாம் நாம் கேட்டோம் இல்லையா, நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் துதியின் வேளையில் கேட்டது போல் கிறுக்கி போடாமல் ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பெயரை அவர் எழுதுகிறவராக இருக்கிறார். எப்போ கிறுக்கி போட முடியும்? நான் உண்மையற்றவனாய் கேட்டோம். 11ஆம் மணி வேளையில் வந்த ஒரு மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்கேருந்து வந்தான், 1 மணி நேரம் தான் வேலை செஞ்சுருப்பான். ₹1 கூலி பணம் பேசி வந்தான், அதை சந்தோஷமாக வாங்கிட்டு போயிட்டான். அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் அடுத்தடுத்து வந்தவர்கள் அதை பார்த்தாங்க. இவன் என்னடானா சும்மா ரோட்டில் சுற்றிக்கிட்டு கிடந்தவன், அவனுக்கு ₹1 கொடுத்தது அவனுக்கு தகுந்தான். ஆனால் நானும் முன்னாடியே வந்துட்டேன். எனக்கு அவர் அதிகம் கொடுப்பாருன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கும் ₹1 தானா அப்படின்னு சொல்லி அவன் முறுமுறுக்க ஆரம்பித்தான். பெரியமகளே, இல்லை வரப்போன்ற நாட்களில் அவர் சொன்னது போல் முந்தினோர் அணைகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அணைகர் முந்தினோராயும் இருப்பார்கள். ஏன்னா நேத்தி வந்தவங்க கூட அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்துருவாங்க, மனம் திரும்பிடுவாங்க. ஆனால் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருடங்கள் கூட நான் சபைக்கு வந்தும் கூட பிரயோஜனமற்றவர்களாய் நாம் போய்விட முடியும். பிரியமானவர்களே, அதனால் எப்பொழுதுமே நாம் பயந்தவர்களாய் நாம், ஆண்டவரே நான் இதற்கு நான் பாத்திரவான் அல்ல, ஆண்டவரே நான் என்னுடைய தொப்புள் கொடி அறுக்கப்படலை, நான் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவையும் நோக்கி பார்க்கிறவனாக இருக்கட்டும், நான் கடந்து போகும் பொழுது நீ அங்கே ரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து தான் நான் பிழைத்திரு என்று சொன்னேன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி தான் நம்மை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த 10,000 தாளந்து கடன்பட்ட ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஆண்டவனுடைய கடனை எல்லாம் மன்னித்து விட்ட பிறகு
அவன் மன்னிக்கப்பட்ட நிலைமையோடு போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு டெஸ்ட்டு நடந்தது. அவனும் கடன்பட்டு போகிறான், மன்னிக்கப்பட்டு. ஆனால் எதுக்கு 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒரு மனுஷன் வர்றான், தேவன் சோதிக்கிறார். இவன் இரக்கம் பெற்றது போல அவனை இரக்கம் இவனால் காட்ட முடியல. அவனுடைய தொண்டையை பிடித்து நெறித்து நீ இன்னைக்கே கொடுக்கணும்னு சொல்லி அவனை சிறைச்சாலையில் படுவித்தான். இது நடந்ததுக்கு பிற்பாடு தான் அவனுடைய ஆண்டவன் இதையெல்லாம் கேள்விப்பட்டு அவனை அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உள்ள உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் மன்னிக்கப்பட்ட இருதயத்தோடு நான் எப்படி அழைக்கப்பட்டனோ அந்த மனநிலையோடு நான் வாழ்நாள் பூராவும் என்னுடைய வாழ்க்கை, பவுல் சொல்வார், நான் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவன், பாவிகளில் நான் பிரதான பாவி. அப்படிப்பட்ட மனநிலையோடு அவர் தன்னுடைய போராட்டத்தை போராடினார், தன்னுடைய ஓட்டத்தை முடித்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் எப்பொழுதுமே நம்முடைய மனநிலை, நான் எப்பவும் விழுந்து போக முடியும், எப்பொழுது நான் விலகுவேன், எப்பொழுது நான் அவருடைய சமூகத்தை விட்டு எடுபட்டு போவேன்னே தெரியாது. நம்முடைய மாம்சமே நமக்கு எதிரியாக இருக்கிறது. வரப்போன்ற நாட்களில் தேவன் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். நாம் மறுபடியும் இந்த எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டப்பட்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடந்து கொள்ளுங்க. அநேகர் அந்த அழைக்கப்பட்ட அழைப்பை உதாசீனம் செஞ்சிடறாங்க. நம்ம பயப்படணும். இந்த உலகத்தில், இந்த முழு உலகத்தில் பெரிய ஸ்தானத்தை விட ஒரு பெரிய ஸ்தானம் எதுனா, நீங்கள் இயேசுக்கு சீஷனாய், இயேசுக்கு சீஷியாய், இளைய சகோதரனாய், இளைய சகோதரியாய் இந்த பூமியில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு இருக்கு. அதுதான் இந்த பூமியில் பெரிய அழைப்பு. அதை விட ஒரு பெரிய அழைப்பு இந்த பூமியில் வேறு எதுவும் இல்லை. அதனால் இந்த விலையேறப்பட்ட இந்த அழைப்பை நீங்கள் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க. உங்களுடைய இருப்பிடங்களில், வேலை ஸ்தலங்களில் மனைவியாக தேவன் அழைச்சிருக்கிறாங்க, அல்லது அம்மாவா, புருஷனா, மனைவியா, கணவனா, நம்மளை ஏதோ ஒரு பொறுப்புடையவளாக நம்ம தேவன் நம்ம அழைச்சிருக்கிறாங்க. அந்த அழைப்புக்கு நீ பாத்திரமானா நடந்துக்கோ, அதனை மறந்துடாத. அதுக்கு மிக அடித்தளம், முக்கியமான காரியம் மனத்தாழ்மையும் சாந்தமும் பொறுமையும் உடையவர்களாய் அன்பிலே ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. இங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியம் தாழ்மை. அந்த தாழ்மையே மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம். அந்த சாந்தத்திலே நீடிய சாந்தம். சாந்தம்ன்ற வார்த்தை இன்னொன்று, அதுக்கு நீடிய சாந்தம். அன்பிலே ஒரு தாங்கி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் வாடுகிற நாட்களில் நமக்கு வேண்டிய விலையேற்பட்ட ஒன்று என்னன்னா, அன்பின் இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். அன்பின் இருதயம். இந்த அன்பின் இருதயம் இல்லைன்னு சொன்னாக்கா, பஸ் இருக்குது, கார் இருக்குது, மோட்டார் சைக்கிள் இருக்குது, ஆனால் அதில் இன்ஜின் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லையில. நம்முடைய இருதயத்துலேயும் அன்பு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒன்றும் இல்லை. அன்பு மட்டும் நம்முடைய இருதயத்தில் இல்லைன்னா நல்ல மனைவியாக இருக்க முடியாது, நல்ல புருஷனாக இருக்க முடியாது, நல்ல சகோதரனாவோ சகோதரியாய் நாங்களும் இருக்க முடியாது. அதனால் அன்பின் இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும்னா ஆண்டவர் தான் அந்த அன்பை நம்ம இருதயங்களில்
குற்றப்படும். நீங்களும் நானும் வாங்கிக்க முடியாது. கடையில் போய் 6 லிட்ரு 1/4 லிட்ரு எண்ணெய் வாங்குறது மாதிரிலாம் வாங்க முடியாது. அது பரலோகத்துடைய பிதா நம்ம இருக்கிற தாழ்மையை பார்த்து, பணிவை பார்த்து, நொறுங்குதலை பார்த்து அந்த பரலோகத்தின் அன்பை நம்ம இதயத்தில் ஊற்றுக்கிறார். அது விரும்பினத்தினாலே அல்ல. ஏன்னா நம்ம மேலே இரக்கமாக இருக்கிற ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அவர் ஊட்டணும். ஆண்டவரே, நான் சகிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க, மன்னிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தரலைன்னா நானாக உண்டு பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, என்னை எதுக்குறாங்க, என்னை பகைக்கிறாங்க, என்னை தூத்துறாங்க, என்னை தவறாக விளங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அவளை நேசிக்கணும், அவளை அன்பு கூறணும். எனக்கு நல்ல இருதயம் இல்லை, எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை நீங்கள் எனக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் தான் நமக்கு அந்த நல்ல இருதயத்தை கொடுக்கணுமே தவிர நீங்களும் நானும் ரெடிமேடாக அதை உண்டு பண்ணிக்கவே முடியாது. ஆண்டவரை கேட்கணும், அன்பினாலே இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே, சகிக்கக்கூடிய இருதயத்தை தாங்க ஆண்டவரே, நீங்கள் எனக்கு தாங்க. ஏன்னா என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோதான் நம்ம முயற்சி பண்ணாலும் சத்துருவை நம்மளை சிநேகிக்க முடியாது, பகைக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்க முடியாது. அவர் எனக்கு உதவி செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்கள்லாம் பரத்தின் வல்லமாக நமக்கு தேணும், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வேணும். அதனால் இங்கே சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்க. ஜாக்கிரதை. புருஷனுக்கும் மனைவிக்கும், முதலாவது புருஷன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஐக்கியம். 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறோம், ஏதோ ஒரு வார்த்தை வருது. இப்போ புருஷன் என்ன பண்ணினா வாயை மூடிடணும். இப்போ அடுத்தபடி நான் பேசினேன்னா நான் ஏதோ பேசி என் மனைவியுடைய இருதயத்தை நான் காயப்படுத்திடுவேன். எனக்கும் என் மனைவிக்கும் இப்போ சமாதான கட்டு, அன்பின் கட்டு கட்டாயிடும், துண்டாயிடும். நான் வாய் புத்தியிருக்கேன், செத்துடுறேன், இப்போ சுயத்துக்கு மறிச்சிடுறேன். அதே போல் புருஷன்மார்களும் இப்போ நான் வாயை மூடிடுறேன், இப்போ நான் அமைதியாகிடுறேன், நான் வாய் மூடிட்டு இருந்துடுறேன், அமைதியாக இருந்துடுறேன். ஏன்னா பரத்திலிருந்து தேவனை உதவி செய்யாத பட்சத்தில் இந்த நாக்கை என்ன பண்ண முடியுதுன்னா கட்டுப்படுத்த முடியாது. தேவன் தான் நமக்கு உதவி செய்யணும். கட்டுப்பாடுடைய நாக்கு. அதே பாடி நம்முடைய கண்களை கட்டுப்பாடுடையதாக இருக்க, இதை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. இதுக்கும் நமக்கு சக்தி எங்கேன்னா பரலோகத்திலிருந்து வேணும். ஆண்டவரே, இந்த கண்களுக்கு ஒரு கட்டுப்பாடை தாங்க, இந்த நாக்குக்கு ஒரு கட்டுப்பாட்டை தாங்க, சிந்தைக்கு ஒரு கட்டுப்பாட்டை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி பரலோகத்திலிருந்து அந்த உதவியும் ஒத்தாசையும் வராத பட்சத்தில் இந்த பூமி நாட்களில் இயேசு கிறிஸ்துவோட இளைய சகோதரனாய், இளைய சகோதரியாய் ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாது. அதாவது இருக்கு, விரும்புகிறனாலும் அல்ல, ஓடுகிறனாலும் அல்ல, விரும்புகிறனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். இறங்குகிற அவரால் தான் முடியுமே தவிர நான் விரும்பினதுனால அப்படி இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே, நான் எங்கேருந்து வந்தேன், எப்பேற்பட்ட நிலையிலிருந்து தேவனை நான் அழைச்சிங்கிறத அநேக சமயங்களில் நம்ம மறந்துடுறோம். ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தில் பல நாட்களாக என்னுடைய இருதயத்தில் அடி ஆழத்தில் வச்சிருக்கிறேன். ஒரு வசனம் என்னுடைய இருதயத்தில் அடி ஆழத்தில் நான் வச்சிருக்கிற ஒரு வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் வாசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடருகிறீர்? கர்த்தர். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேடி வந்தார்? இஸ்ரவேலின் ராஜா செத்த நாய். செத்த நாயாகிய நீங்களும் நானும் தான் செத்த நாய். இந்த உலகத்தில் நல்லா இருக்கிற நாயை கூட யாரும் தொட்டு பார்க்க மாட்டாங்க, தடவி பார்க்க மாட்டாங்க, அதோட விரட்டி விட்ருவாங்க. ஆனால் செத்த நாயை தேடி யாராவது வருவாங்களா? செத்த நாயை தேடி பரலோகத்தை விட்டு இறங்கி
இந்த பூமிக்கு வந்தாங்க இயேசு. செத்த நாய். என்னுடைய மனதில் நான் வைத்திருக்கிற வேண்டிய ஒரு என்னை குறித்தான ஒரு அடையாளம் அதுதான். செத்த நாய். நீ செத்த நாய்ப்பா. நான் வழியருகே வரும்போது இரத்தத்தில் மிதிக்கப்படத்தக்க ஒரு கண்ணும் உன் மேலே இறக்கம் வைக்காம பார்க்கறதுக்கு அருவருப்பா. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு நாய் செத்து கிடந்துச்சுன்னா யாராவது அதுக்கிட்ட யாராவது போவாங்களா? இழுத்து தூக்கி அங்கொண்டே போட்டிருப்பாங்க. ஆனால் என் அருகே அவர் நடந்து வந்து எனக்கு நாசிலே சுவாசத்தை ஊதி என் நாற்றத்தெல்லாம் போக்கி எனக்கு சுவாசத்தை ஊதி எனக்கு தன்னுடைய வல்லமையை அனுப்பி என்னை பிழைத்திருந்து சொல்லி எனக்கு சிங்காரித்து என்னையும் அவருடைய மகளாய் மாற்றிருப்பார்னா நான் எவ்வளோ நன்றியுடனாக இருக்கணும். நீங்களும் நானும் மறந்து போக வேண்டாம். செத்த நாய். அதே காரியத்தை இன்னொன்று சொல்லுவான். யோனாத்தானுடைய மகன் மேவிபோசேத் சொல்லுவான், ஒரு செய்தி சொல்லுவான். தாவீது ராஜா அந்த சவுலின் குடும்பத்தில் யாராவது இருக்கானுங்களாப்பா, அழைச்சிட்டு வாங்கப்பான்னு சொல்லுவார். நொண்டியாக ஒருத்தன் இருக்கான். நொண்டியாக அந்த யோனாத்தானுடைய மகன் ஒருத்தன் இருக்கான்னு சொன்னான். அப்போ அவனை அழைச்சிட்டு வாங்கம்பாங்க. அரசவையில் அவனை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க. நீ அந்த யோனாத்தானுடைய மகனா பாப்பா? ஆமான்னு சொல்லுவான். அதுக்கு அவன் சொல்லுவான், இந்த செத்த நாயை நீங்கள் நோக்கி பார்க்குறீங்க, நான் ஏமாத்துறோண்ணா? இந்த செத்த நாயவா நான் ஏமாத்துறோம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் செத்த நாய்க்கு ஒப்பிடத்தக்கவர்கள். அந்த கானானிய ஸ்திரீ சொல்லுவா இயேசுவை பார்த்து, இந்த அப்பம் பிள்ளைகளுக்கு தான் கொடுக்கணும், நாய்க்கெல்லாம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லுவார் ஆண்டவர். சிந்துறது. ஆமாம் ஆண்டவரே, ஆமாம். ஆனால் சிந்தும்ல, சிந்துறத நாய் திங்கும் இல்லையா? சிந்துறத நாய் திங்குமே, அந்த நாய் தான் நான் ஆண்டவர். என்ன அந்த நாய் தான் சொல்லி அவ்வளவா தன்னை தாழ்த்துவா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறந்து போக வேண்டாம். செத்த நாய். இந்த செத்த நாயை தேடி ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தீங்க, கல்வாரி சிலுவைக்கு போனீங்க, அரை நிர்வாணமாக ஆனீங்க, முள்முடிய தாங்குனீங்க, காரி துப்பப்பட்டீங்க, அவமானப்படுத்தப்பட்டீங்க. ஏன்? இந்த செத்த நாய்க்காக. இந்த செத்த நாய்க்காய் அரை நிர்வாணமானீங்க. நான் மறந்து போக வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தலையை நிமித்த வேண்டாம். அவர் கல்வாரி சிலுவையிலே தம்முடைய தலையை தாழ்த்தினார். ஏனப்ப தெரியுமா? நீங்களும் நானும் தலையை நிமிர்ந்து நடக்கும்படிக்கு, நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் இந்த பூமியிலே தன்னை தாழ்த்தினார், தம்முடைய குருநாதர். அதனால் இந்த பூமியின் நாட்கள் எல்லாம் மறந்து போக வேண்டாம். எந்த இடத்திலிருந்து வந்தேன். இன்னொரு காரியம், ஏசாயாவின் புஸ்தகம், ஏசாயாவின் 51வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஏசாயாவின் 51வது அதிகாரம் 1வது வசனம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். அடுத்த வசனம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். இங்க வாசிக்கிறோம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையின் எந்த இடத்துலேருந்து வெட்டி தோண்டி எடுக்கப்பட்டீங்கிறத மறந்துடாத. எந்த நிலையிலிருந்து நான் அழைச்சேங்கிறத மறந்துடாத. இன்னைக்கு வேணா உன் பேர் தெரியுது எல்லாருக்கும், ஊரில் பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்த வீட்டுக்காருக்கெல்லாம் தெரியும். உன் வர்த்தமானம் என்ன தெரியுமா? உன்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆனால் அதெல்லாம் பழச மறந்துடாத. நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் மறந்துடாத. உதாரணமாக பெரிய பெரிய பில்டிங், பெரிய பெரிய அழகு மண்டபங்கள்லாம்
அருமையான கற்களை வந்து அந்த மண்டபத்தில் வச்சுருப்பாங்க. கீழே வச்சுருப்பாங்க, மேலே வச்சுருப்பாங்க. அந்த கல் வந்து பல கலரில் இருக்கும். எத்தனையோ கலரில் இருக்குது அந்த கல். ஆச்சரியமாக இருக்கும். உலகத்தில் அவ்வளோ கற்கள், கலருள்ள கற்கள் இருக்கிறதுன்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த கல்லெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னா மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு தான் அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு பட்டை தீட்டப்பட்டு அது பளபளப்பாகி ஆலயத்திலே பெரிய பெரிய அலங்கார மண்டபங்கள் எல்லாம் அது வந்து காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கும். சில சில மண்டபங்களை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இவ்வளோ அழகான கற்கள் இந்த உலகத்தில் இருக்குதான்னு சொல்லி. ஆனால் இவெல்லாம் எங்கே இருந்ததுன்னா மலையில் இருந்தது. அங்கிருந்து தோண்டி எடுத்து அதை இழைச்சி அதை சரி செய்து அதை பளபளப்பாக்கி அது வெளியேறப்பட்டதாய் மாற்றி அது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தது. நான் பார்த்துருக்கிறேன் சில கற்கள். ஆச்சரியமாக அப்படியே டால் அடிக்கும். ஆச்சரியமாக விலையேறப்பட்ட கற்கள். அதுக்கு விலையே இல்லை. அவ்வளோ விலையை எவ்வளோ விலை கொடுத்தாலும் அந்த கல்லை பெற முடியாது. அவ்வளோ விலை ஏற்பட்டது. அதே போல் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி எந்த இடத்துலேருந்து இந்த மண் எடுத்து இந்த பானையோ ஜாடியோ, சில இடத்துல சில ஜாடிகள் இருக்கும், பூச்சாடிகள். இதெல்லாம் சில சோக்கஸில் வச்சுருப்பாங்க சில இடங்கள்லாம். அதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். அழகாக வடிவம் வச்சுருப்பாங்க. ஆனால் அது எங்கே எடுத்ததுன்னா குளத்தங்கரையில், ஆற்றங்கரையில் அந்த குடியிலேருந்து எடுக்கப்பட்ட மண்ணை எடுத்து கொசவன் எடுத்துகிட்டு போய் அதை உடைச்சி அதை மிதித்து தண்ணி ஊற வச்சு அதை பிசைஞ்சி அப்புறம்தான் அதை செஞ்சு சுட்டு வரணம் தீட்டி காட்சி பொருளாய் கொண்டு வந்திருக்க. இது என்ன பாராட்ட முடியுமா? இல்லை, நீ வந்ததை மறந்து போகாத. இன்னைக்கு நீ பெரிய இடத்துல இருக்கிற, உனக்கு பணம் இருக்குது, வசதி இருக்குது, புத்தி இருக்குது, அறிவு இருக்குது, உனக்கு படிப்பு இருக்குது, பணம் இருக்கலாம் நினச்சிக்காத. ஆனால் நீ எங்கே இருந்த ஞாபகம் வச்சுக்கோ. அந்த இடத்துலேருந்து தான் உன்னை கொண்டு வந்தேன், மறந்துடாத. தோண்டி எடுக்கப்பட்ட அந்த துறவு குழி. இன்னையெல்லாம் நம்முடைய பானை சட்டி செய்கிற அந்த வேளார் ஐயாக்கெல்லாம் எங்கே மண் எடுப்பானா நம்ம குளத்தாங்கரையில் இருக்கிற அந்த மண்ணை எடுத்துகிட்டு போய் தான் கூட தூக்கிட்டு போவாங்க, இல்லை வண்டியை வச்சு ஏற்றிட்டு போவாங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒரு குழி வச்சுருப்பாங்க. இவர் ஒரு குழி, அவருக்கு ஒரு குழி, அவருக்கு ஒரு குழி வச்சுருப்பாங்க. நான் சின்ன பிள்ளைய பார்த்துருக்கேன். அவங்களுடைய குழியில் அவங்கவுங்க நோண்டி மண் எடுத்துக்குவாங்க. வேற ஒருத்தர் போய் எடுக்க மாட்டாங்க. நம்ம இந்த குளத்தில், இங்கே இருக்க இந்த குளத்தை. இதே போல தான் அந்த தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை மறந்துடாத, வந்த வழியை மறந்துடாத, ஜாக்கிரதையாயிரு. அநேக ஜனங்கள் வந்த வழியை இருந்த இருப்பை என்ன செஞ்சிடறாங்க? மறந்துடுறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மறக்க வேண்டாம். இதுதான் அவர் சொல்கிறார். துறவின் குழியை நோக்கி பார்த்துட்டு அதுக்கு ஒரு உதாரணமாக யாரை சொல்கிறாருன்னா, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்க. அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவன் பேரை பெருக பண்ணினேன். இந்த ஆபிரகாம் ஒருத்தன் மூலமாக தான் இந்த இயேசு கிறிஸ்துவோடைய வம்ச வரலாறே தொடங்க ஆரம்பிக்கிறது. புதிய ஏற்பாடுடைய அந்த தலைப்பு முதல் பேரே ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம் அங்கே ஆரம்பித்து தான் அந்த புதிய ஏற்பாடு ஆரம்பிக்குது. நீங்கள் கவனித்து வாசிப்பீங்களாண்ணா, ஆபிரகாம் நம்முடைய சந்ததியார்கள். இந்த ஆபிரகாம் எங்கிருந்து அழைக்கப்பட்டான்னா, அவன் கல்தேயருடைய ஊரில் இருந்து அவனை ஆண்டவர் அழைக்கிறாங்க. இது ஆதியாகம புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் திருப்பும் அதை. ஆதியாகமம் 12ஆவது அதிகாரம். அவனை ஆண்டவர் அழைக்கிறாங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று அவனை தேவன் அழைக்கிறாங்க. அவனை அப்படிதான் அழைக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாதவன் அவனை அழைக்கிறாங்க. உலக பிரகாரமாய் அவனுக்கு சொத்து வசதி எல்லாம் அவனுக்கு இருக்குது.
ஆனால் தேவன் அவனை அழைக்கிறார். எல்லாத்தையும் விட்டுருப்பா, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் சொல்லுவார், உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கிற இடத்துக்கு நீ போ, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்றார். புறப்பட்டு போகிறான். வாசிக்கிறோம், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கும். இயேசு என்ற ஒரு நபரை உன் சந்ததிக்குள்ளே பறக்க வைக்க போகிறேன். அவர் மூலமாக இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சூசகமாய், இலை மறைவாய், காய் மறைவாய் ஒரு செய்தியை ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறாங்க. உன் சந்ததியில் என்னுடைய குமாரனை பிறக்க வைக்க போகிறேன் என்கிற செய்தியை சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆபிரகாமுக்கு இந்த செய்தியை சொல்கிறாங்க. இத்தனைக்கு அவனுக்கு ஒரு பிள்ளையும் இல்லை. அவனோ 100 வயசு ஆகும்போது, அந்த அம்மாவுக்கோ 90 வயசு ஆகும்போது ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு செய்தி சொல்கிறாங்க, இது எப்படி ஆகும் ஆன்னு சொல்லி. அதான் நம்முடைய ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறவை போல மாற்றுகிறார். இல்லாததை இருக்கிறது போல மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர். இப்படி தான் அவனை அழைத்தார். அவன் மூலமாக தான் நீங்களும் நானும் விசுவாச சந்ததியை ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய், சாராளுக்கு மகனாய் நாம் இருக்கிறோம். ஏன்னா விசுவாசத்தின் தகப்பன், விசுவாசத்துடைய தாய் அவர்கள். அவரை அப்படி இருக்கப்படியாலே நமக்கும் ஆபிரகாம் யாருன்னா அப்பா. இந்த ஆபிரகாமுடைய மகளாய் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்துருக்கிறோம். இப்படிதான் தேவன் நம்ம அழைச்சிருக்காங்க. ஆகையினால் இந்த பூமி நாட்களில் நான் மறந்து போக வேண்டாம், எங்கிருந்து வந்தேங்கிறத மறந்து போக வேண்டாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால் நாம் செத்த நாயாக இருந்த என்னை அழைத்தார். பார்க்குறோம், அங்கே எத்தனையோ பேர் அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் எல்லாருமே அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, அசட்டை பண்ணிவிட்டு போயிட்டாங்க. லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் தான் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் வாசிக்கிறோம். 14வது அதிகாரம் 16வது வசனம், 16-17. லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 16-17 வாசிங்க. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அப்போதும் ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரர், ஒரு ராஜா பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கும் அழைப்புதலை அழைத்து, வாருங்கள் வாருங்கள், என்னுடைய விருந்தை ருசி பாருங்க. உங்கள்கிட்ட எந்த மொய்ப்பணமும் எதிர்பார்க்கப்படலை. உங்களுடைய பணம் வேண்டாம், உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வந்து இந்த சாப்பாட்டை ருசி பார்த்துட்டு போங்க, உங்களுக்காக எல்லாம் ஆயத்தமாக இருக்குன்னு சொன்னார். அவர் அழைக்கும்போது எல்லாரும் தலையாட்டினாங்க, வர்றோன்னாங்க. ஆனால் எல்லாம் ரெடியாக இருக்குது, வாங்கப்பான்னு கூப்பிடும்போது அவங்க அநேகர் என்னாச்சுல வரல, விருந்துக்கு வரல. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்க இந்த செய்தியை எத்தனையோ பேர் கேட்கணும் தெரியுமா? ஆண்டவர் சொல்லுவாங்க, என்னுடைய நாளை காண ஆபிரகாம் ஆசையாக இருந்தான், என் பேச்சை கேட்கறதுக்கு ஆபிரகாம் ஆசையாக இருந்தான்னு ஆண்டவர் சொல்லுவாங்க. அந்த ஜனங்க முழிப்பாங்க, என்ன அது, உனக்கு 30 வயசு தான் ஆகுது, ஆபிரகாமுக்கு நிறைய வயசு அவருக்கு, நீ இப்போ போய் ஆபிரகாம் பார்த்தேன்னு சொல்லி. அதுக்கு ஆண்டவர் சொல்லுவாங்க, ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே நான் இருந்தேன் பாரு. அவளுக்கு இன்னும் குழம்பி போயிடும். ஏன்னா அவர் இருந்தவர், இயேசு இருந்தவர். அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் மரியாள் வயிற்றில் பிறந்து வந்ததும், தச்சன் வீட்டில் பிறந்ததையும் அதை தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் அவர் அதுக்கு முன்னாடியே இருந்தவர். இயேசுவானவர் அதுக்கு முன்னாடியே இருந்தவர். அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. ஜனங்கள் கேலியும் கிண்டலும் அவமானப்படுத்தினாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பூமியின் நாட்கள்லாம் அந்த ஆபிரகாமும் இயேசுடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். இன்றைக்கும் பரதேசி ஆபிரகாமுடைய மடியாகவே இருக்கிறார். பரதேசி பரலோகத்துக்கு முன்னாடி போகிற இடம், போகிறதுக்கு முன்னாடி பரதேசி ஆபிரகாமுடைய மடிதான் பரதேசி. லாசர் மரித்தான், ஆபிரகாம் மடியாகிய பரதேசிக்கு போனான்னு வேதத்தில் வாசிக்கும். எல்லாரும் அழைக்கிறாங்க, ஆனால் அநேகருக்கு என்ன இல்லை, போகிறதுக்கு மனம் இல்லை, அவ்வளவு விருப்பம் இல்லை. அங்கே நிறைய பேர் சால்சாவை சொல்கிறாங்க, எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்குறாங்க, எல்லாரும் வாங்கன்றாங்க. நீங்கள் உட்கார்ந்துருக்க இந்த ஒரே ஒரு சபையில் மட்டும்தான்
உங்கள்கிட்டேருந்து பணம் வசூல் பண்ணாத சபை இந்த ஒரே ஒரு சபை மட்டும்தான். உலகத்தில் கிறிஸ்தவ ஐக்கிய சபை மட்டும்தான் உங்கள்கிட்டேருந்து ஒரு ரூபாய் கூட பணத்தை கேட்காத சபை. 43 வருடங்களாய் நான் இந்த சபையில் இருக்கிறேன். ஒரு சகோதரர் கூட நம்முடைய சபையிலே பணம் கேட்டதே இல்லை. 2 சபைக்கும் அந்த நாட்கள் நான் போயிருக்கிறேன். ஒரு பெந்தகோஸ்தே சபைக்கு அவளை காணிக்கை வசூல் பண்ணும்படி பை வந்தது. நானும் சகோதரர் மேகாநாதனும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தோம். சகோதரன் ஞாபகம் இருக்கும், மறந்துட்டாரான்னு எனக்கு தெரியாது. ஞாபகம் இருக்கா? எங்கள்கிட்ட பணம் இல்லை. அப்பொழுது கும்போணத்தில் இங்கே வர்றதுக்கு பஸ்ஸு 70 பைசா, 60 பைசாவோ 70 பைசா எனக்கு தெரில. அந்த பைசா தான் என்னுடைய பாக்கெட்டில் இருந்தது. அந்த பைசாவையும் போட்டுவிட்டோம். காணிக்கையே திரும்பி வர்றதுக்கு எங்களிடத்து பைசா இல்லை. வேறொரு வந்தார், அவர்கிட்ட பணத்தை வாங்கி கொண்டு வந்துவிட்டோம். அது நடந்தது. முதல்ல ஒரு கிறிஸ்தவ கூட்டத்துக்கு போய் அதுதான் நடந்தது. எங்களுடைய அதாவது பையில் இருக்கிற பணத்தை எப்படி கறப்பது என்பதை பாஸ்டர்மார்கள் கற்று வச்சிருக்காங்க. கலை. நீங்க எவ்வளவுதான் கல்லு மனசோட பணத்தை சுருக்கு பையில வச்சிருந்தாலும் உங்க பணத்தை எடுத்து அவங்க நீட்டுற பையில போட்டுருவீங்க. அதனால விருந்துக்கு சாப்பிட வந்தவங்களுக்கு மொய் போடல, சாப்பாடை ஒண்ணுமே போடாம சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லலாம் விருந்துக்கு கூப்பிட்டார் ஆண்டவர். இன்னைக்கும் இதே போலதான் நம்முடைய சபைகள். உடைய பணம் வேண்டாம், நீங்க வேணும். இயேசுக்கு நீங்க வெளியேறப்பட்டவங்க இந்த பூமியில சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனா அநேகர் வருவதற்கு மனமற்று சால்சாப்பு சொல்லி சாக்கு போக்கு சொல்லி அவர்கள் போயிட்டாங்க. அது ஆண்டவர் சொல்லுவாங்க. சொல்லுவாங்க, கூட்டுவாப்பா சப்பானி நொண்டி ஓரங்கட்டப்பட்டாங்க, ஒதுக்கப்பட்டாங்க, தள்ளுப்பட்டவங்களா இருக்கல, எல்லாம் கொண்டு வாப்பா. அவன் போகிறான். கடத்தலில் உட்காந்துருக்கிறவங்க, ரோட்டில் உட்காந்துருக்கிறவங்க, அங்கே இங்கே உட்காந்துருக்காங்க, சப்பானி நொண்டி. அங்கே வாசிக்கிறோம் 21ஆம் வசனம். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றார். ஏழையா இருக்கிறவங்க, ஊனரா இருக்கிறவங்க, சப்பானியா இருக்கிறவங்க, குருடாரா இருக்கிறவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வா, இந்த விருந்தை சாப்பிட்டோம் சொல்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டுதாச்சு. இன்னும் நிறைய ரோல், இன்னும் பந்தி, நிறைய இடம் கேப் இருக்கு. ராஜா சொல்றான், இன்னும் இடம் இருக்கே ராஜாவே, இவ்வளவு பேர் வந்து இன்னும் இடம் இருக்கே அப்படின்னா இன்னொன்னு செய். என்னென்ன செய்யுனாக்கா அது சொல்றாக்கா, ஊழியக்காரன் அப்படி செய்து ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடி எல்லாம் செஞ்சுட்டானா இன்னும் இடம் இருக்குன்னு சொல்லும் போது 23ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. வேலி அருக போய் கூப்பிடு, சந்துல வேலி ஓரத்துல அங்க இங்க. இவங்களாம் யாரும் சொன்னாக்கா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவங்க, ஜாதி ஜனம் சொந்த பந்தம் இனம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவங்க, ஓரங்கட்டப்பட்டவங்க, ஒதுக்கப்பட்டவங்க. அதில் தான் நீங்களும் நானும் யார் தெரியுமா? மறந்து போக வேண்டாம். இங்கே உட்கார்றதுக்கு, இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எனக்கு ஏதேனும் தகுதி உண்டா? இங்கே தகுதி இல்லை. அருமையானவளே, நான் வேலி அருகிலும் சந்திலும் உட்கார்ந்துருக்க வேண்டியவ. என்னையும் அழைச்சிட்டு வந்தீங்க, என்னையும் மதிச்சு எனக்கு ஒரு சேர் போட்டிருக்கீங்க, என்னையும் மதிச்சு இங்கே தம்முடைய பிள்ளைகள் மூலமா பெரிய விருந்தை நான் ஆயத்தப்படுத்தி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு பைசா கூட வேண்டாம். கல்யாணத்தை பத்திரிக்கை வச்சுட்டு போயிருக்கிறான். ஐயோ மொய் போடணுமா? ஆமாம், பத்திரிக்கை வச்சிருக்கான், மொய் போடணுமா? பத்திரிக்கைன்னா மொய் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த அழைப்புக்கு உங்களுடைய பைசா ஒரு பைசா வேண்டாம். உங்களுக்கு மொய் போடவே வேண்டாம். நல்ல விருந்து.
இந்த ஏழைகள்கிட்டையும் சப்பானிகள்கிட்டையும் பணம் இருக்குமா? ஒன்று ஏற்கனவே அவங்களுக்கு அரை வயிறு காவயிறு தான், நல்ல ட்ரெஸ் இல்லை, அவங்கள்ட்ட பைசா கிடையாது, நல்லா சாப்பிட்றாங்க. எஜமான் சொல்கிறார் 24ஆம் வசனம், அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷரில் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான். நான் அழைச்சிருந்த ஜனத்தை அவங்க யாரும் வரல. எத்தனையோ ராஜாக்களுக்கும் பிரபுமார்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் கூப்பிட்டு அழைச்சேன், அவங்க வரல. விட்டு இந்த ஏழைகள், எளியவர்கள், சப்பானி, ஓரங்கட்டப்பட்டால், ஒதுக்கப்பட்டால், நான் முந்தி சொன்னது மாதிரி செத்த நாயை மகான்களுடைய மத்தியில் என்னையும் ஒருவனாய் ஒருத்தியாய் அழைத்து கொண்டு வந்து எனக்கு உணவும் உடையும் கொடுத்து என்னையும் ஒரு பொருட்டாய் மதித்து இங்கே வைத்திருப்பார்கள். ஆனால் அந்த செத்த நாய் வாழ்நாள் பூரா எவ்வளோ நன்றியுள்ளா இருக்கும். அந்த நாய், செத்த நாய் உயிர் பெற்று சுகம் பெற்று தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் அது இருக்குமானா எவ்வளோ நன்றியுடனாக இருக்கும். பிரியமானே, நீங்களும் நானும் நன்றியுடலாக இருந்தோம். ஈக்குவல் பண்ணி பார்க்க வேண்டாம் யாரும். எப்பொழுதுமே இங்கே இருக்கிற கடைசியாக நாள் யாருன்னா, இங்கே இருக்கிற கடைசியாக நாள் நான் தான் ஆண்டவரே. பரிசுத்தம் எல்லாரும் சிறியவன். வேணா முன்னாடி நம்ம உட்காந்துருக்கோம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இறுதியத்தில் லாஸ்ட்டு நான் தான். எல்லாரும் சிறியவள் நான் தான் ஆண்டவரே. என்னையும் நீங்கள் அழைச்சிருக்கீங்க ஆண்டவர். இந்த உணர்வு நம்முடைய இருதயத்தில் என்னால் இருக்கட்டும். பிரியமானே, வருகிற நாட்களெல்லாம் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு மனத்தாழ்மையுள்ளாய் நம்ம நடந்து கொள்வோம். வருகிற நாட்களெல்லாம் அழைக்கப்பட்ட அழைப்பை மறந்து போக வேண்டாம். தேவன் வருகிற நாட்களெல்லாம் தாழ்மையும் மனத்தாழ்மையும் தேவன் நம்முடைய இதயத்தில் வைப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்திருத்து நிற்போம். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். பரலோக தகப்பனே, நம்முடைய குமாரன் மூலமாய் நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்புக்காகவும் அந்த மகாபெரிதான அழைப்புக்காகவும் பூமியிலே நன்றியுடனாய் நாங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. மனத்தாழ்மையிலே தரித்திருக்க உதவி செய்யும். நாங்கள் ஒருவரையும் அற்பமாக எண்ண வேண்டாம், ஒருவரையும் நாங்கள் ஈக்குவல் பண்ணி பார்க்க வேண்டாம். நாங்கள் வந்த வழியை மாத்திரம் நாங்கள் என்னுடைய இருதயத்திலே, நினைவிலே, மனதிலே வைத்து கொள்ளட்டும். நன்றி ஆண்டவரே. இந்த நாள் சபை கூடுதலுக்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். வியாதியோடையும் பிரச்சனையோடும் தேவையோடும் வந்திருக்கிற ஜனங்களை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாள் ஆகாரத்துக்காய் நன்றி. இன்றைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதியும். உடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே மையப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.